வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நெஞ்செலும்பு கிரேவி பண்ண போகிறோம். கடையிலேயே வெட்டி சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். இது மட்டன் நம்ம செய்கிறத விட அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா நம்ம கறி சுத்தமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சமைச்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டு கூடுதலாக சுவை மனம் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. மட்டன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 3-4 டைம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட் வணக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு லைட்டாக பரட்டி விட்டுருங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஜீரகம், மிளகு, சோம்பு மூணுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு இதை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும், அதாவது கண்ணாடி போல் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்ததுன்னா போதும், ரொம்ப வணங்க வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளி, இந்த அளவு தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வணக்கியாச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கர் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதும் இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு, 2 துண்டு பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் போல் எடுத்து நல்லா கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் தாளிக்கிறதுக்கு மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம வணக்கி மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வேகணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா குழைய வெந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ண நெஞ்செலும்பு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த போல் எலும்பு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப பலம் கொடுக்கும். அதே போல் டெலிவரிக்கு அப்புறமா நல்ல உடம்பு ரொம்ப வீக் ஆயிரும், நல்ல ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா இந்த போல் நான்வெஜ்ஜில் சூப் செஞ்சோ இல்லை இந்த போல் கிரேவி குழம்பு செஞ்சோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல் சளி பிடிச்சிருக்கு, நல்ல நெஞ்சில் சளி கட்டியிருக்கு அப்படின்னா இந்த போல் குழம்பு செஞ்சோ இல்லை கிரேவி மாதிரி செஞ்சு இல்லை சூப் போல் ரெடி பண்ணி நல்ல மிளகு தூக்கலாக போட்டு குடிச்சிங்க அப்படின்னா சளி ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஆல்ரெடி நான் இந்த நெஞ்செலும்பு சூப் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவை அப்படின்னா நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் தேவையான அளவு, குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுது கூட ஜார் அளவுன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டோட்டலாக விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்த்துறீங்க அப்படின்னா குழம்பு மாதிரி ஆயிரும், கிரேவி டைப்புக்கு வராது. இப்போ துருவன தேங்காய் சின்ன மூடியாக இருந்ததுன்னா 1 மூடி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படி பெரிய முடியாக இருந்தது அப்படின்னா 1/2 மூடி மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். விசில் போட்டு விட்டுருங்க. கரெக்டாக நான் 4 விசில் விட்டு எடுத்து எனக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருந்தது. ஏன்னா நான் இது கிரேவி டைப்புக்கு ரெடி பண்ண போகிறேன். அது இல்லாமல் நெஞ்செலும்பு அப்படிங்கிற விசில் நம்ம குறைவாக விட்டாலே போதும். நீங்கள் மற்ற எலும்போடு கலந்து இந்த போல் கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலால் மல்லி இலை தூவிக்கோங்க வாசனைக்காக. நம்மளோட நெஞ்செலும்பு கிரேவி டிஃபனுக்கு இட்லிக்கு நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கெல்லாம் யாருக்காவது சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த போல் கிரேவி இல்லை சூப் ரெடி பண்ணி கொடுங்க. நான் சூப் வீடியோ உங்களுக்கு லிங்க்கில் தரேன், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நெஞ்செலும்பு கிரேவி டிஃபனுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.